ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சன்செட் வைப்ஸ் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்லேயே லின்க்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வீடியோ காலு. என்னடா நீ தனியாகவா இருக்க, யாரும் கூட இருக்கான்னு சொல்ல கரெக்டாக ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. ஐயோ ஐயோ ஓ மை காட்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்க. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் லின் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சீனை இங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஃப்ளைட்டில் தான் 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் எபிசோடில் நடந்ததில்ல, பயந்து போய் சன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் லின்னு. ஸோ அந்த சீன் அப்படியே லென்த்தாக போயிட்டுருக்க. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கின உடனே சன் கேட்குறான் லின் கிட்ட, இப்போ இந்த பிளான் எதுக்கு, நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்க, அதுவா அந்த ரீசன் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா, உன் கூட இருக்கிற இந்த சின்ன சண்டையை சரி பண்ணுறதுக்காக நானாக ஏற்படுத்திக்கிட்டது தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே லின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி ஓகே, இந்த ஹாங்காங் ட்ரிப்பு நான் உங்ககிட்ட கேட்குற மன்னிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவன் எல்லாம் பேச பேச லின் எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி திரும்பி திரும்பி வேடிக்கை பார்த்துட்டே நிற்க, லின்னு கிட்ட க்ளோஸாக அப்படியே போய் ப்ளீஸ் சரி பண்ணிக்கலாமா நுலின் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு அப்படியே சன் கேட்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு பக்கத்தில் போய் கேட்குறான். இவன் கேட்கட்டும், நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். பக்கத்தில் போய் சரி பண்ணிக்கலாம் ப்ளீஸ்னு சொல்ல, அந்த பக்கம் லின் போக வெயிட் பண்ணு நானும் வரேன்னு அப்படி சன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். 2 பேரும் ஆக்சுவலி இங்கே வந்தது இந்த ஹாங்காங் ட்ரிப்புக்கு வந்ததுக்கு ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். அங்கே நிறைய ஜுவல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாட்டோட ஜுவல்ஸும் அங்கே இருக்குது. ஸோ ஒரு ஜுவல்ஸோட டிசைனையும் அப்படியே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி வந்துட்டே இருக்க, லின் என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு சன் போக ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போகிறான். இவன் போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருக்க. அங்கே போய் குண்டாக ஒரு சொட்டத்தலை இருக்கான். அவன்கிட்ட இங்கிலீஷில் சும்மா நம்ம சன்னு பூந்து விளையாடுறான். 2 பேரும் கேஷுவலாக இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்து இன்னொரு கிளைண்ட் வராரு. அவர்கிட்ட ஜாப்பனீஸ்லேயும் நல்லா பேசிகிட்டே இருக்கான். ஸோ அப்படி அப்படியே எல்லா கண்ட்ரிலேருந்து வர ஒருத்தர்கிட்டையும் பேச, திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் ஃப்ரெஞ்சில் பேசுகிறான். அந்த ஃப்ரெஞ்சு நம்ம சாருக்கு தெரியாது போல் முடிச்சுக்கிட்டே இருக்க, பக்கத்துலேருந்து லின்னு ஃப்ரெஞ்சு கேஷுவலாக பேச, அப்பாடா நல்ல வேலை காப்பாற்றிட்டாங்கிற மாதிரி சன் லின்னை பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவர் போனதுக்கப்புறம், நல்ல வேலை நீ மட்டும் என் கூட இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சன் சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் அவ்வளோலாம் தெரியாது, சும்மா பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும், ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன் ஃப்ரெஞ்ச், அதனால் எனக்கு தெரியும்னு சொல்ல, ஓ அப்படியான்னு பேச, அடுத்து இன்னொரு ஆள் வந்து சைனீஸில் பேச, அவங்கக்கிட்டேயும் சன் பேசுகிறாங்க. இப்படி ஒருத்தர்கிட்டையும் பேசியே இந்த செமினார் முடிஞ்சுது. செமினாரை முடிச்சுட்டு 2 பேர் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. லின் கேட்குறான், இதுக்கப்புறம் நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லி. என்னது போகிறதா, யார் சொன்னால் நம்ம போகிறோன்னு, போகலையா, அப்புறம் நான் நினச்சேன் செமினாருக்காக இங்கே வந்தோம், செமினார் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ நீ நினச்சியா நம்ம ட்ரிப்பை நீ ஸ்பாயில் பண்ணலான்னு நினைக்கிறியா, நம்ம 2 பேரும் ஒரே ஒரு டைமும் இப்போ வெளியே வந்திருக்கோம், என்னோடய பிளான் எல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, லின் இதை கேட்டுட்டு அடப்பாவி நீ தான் இதுக்கெல்லாம் காரணமாகிற மாதிரி கையை நீட்டி மிரட்டுற மாதிரி அவனை பார்க்குறான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். உனக்காக நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கு வான்னு சொல்லி அவனை அப்படியே இழுத்துட்டு போக, ஒரு ஃபேவரட் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்கான். சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல, இது என்ன சர்ப்ரைஸுங்கிற மாதிரி குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்க, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். அப்புறம் இந்த ஃபுட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு, ஹாங்காங்கோட ஸ்பெஷாலிட்டி, உனக்காக சொல்லி அந்த செஃப் கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ண ஃபுட்டு அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. சரி இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளாம் ஷாப்பிங் போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போகிறோம்னு சொல்லி லைனாக ஒன்று பேசிகிட்டே இருக்க, இதை எல்லாத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்ல, உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு சொல்லி லின் கிட்ட சன் கேட்க, லின்னோட ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக மாறிடுச்சு. இன்னும் அவன் கோவத்தில் தான் இருப்பான் போலன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, சன் இது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே, சரி எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லி தான் உன்னை இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு தெரியல உனக்கு என்ன பிடிக்குங்கிறது இன்னும் எனக்கு தெரியல, நீ மறுபடியும் அப்செட் பண்ணிகிட்டே இருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, அவன் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பீஸான் நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா, யார்கிட்டையும் சொல்லாத சீக்ரெட்னா, அவனும் அப்படியே தலையை பக்கத்தில் போய் என்னன்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்கிட்ட இருக்கிற சண்டையை சரி பண்ணத்தானே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, அதுக்காக எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் சிம்பிளாக என்கிட்ட பேசியிருக்கலாம், அதுவே போதும், சும்மா ஒரு வாக்கிங் மட்டும் கூட்டிகிட்டு போனீங்கன்னாவே நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன், ஆல்ரெடி நான் எல்லாத்துக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சிரிக்க, அவன் சிரிக்கிறத பார்த்துன்னு தான் சன்னுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடா நல்ல வேலை இவனுக்கு கோவம் இல்லையே அவனை பார்த்து சன் சிரிக்க, ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒன்றா வாக்கிங் போகலாம், ஓகேவா, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண, ஓகேன்னு சொல்லி அவனும் சிரிக்கிறான்.
கஷ்டப்பட்டு உனக்காக நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இது பார்த்தாவே சாப்பிடணும் போல தோணுது. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சன் சொல்ல, திடீர்னு ஒருத்தன் ஹாய் அப்படின்னு சொல்ல, கிரிஷ் நீயா அப்படின்னு சொல்லி சன் அப்படியே கை காட்டுறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் செமினார் அட்டன் பண்ண தான் வந்தேன். நீ அட்டன் பண்ண அதே செமினார் தான்னு சொல்ல, ஓ அப்போ நான் உன்னை அங்கேயே பார்த்தேன், பட் உன்கிட்ட பேச தான் சான்ஸ் கிடைக்கல. சரி இப்போ தான் ஹாய் சொல்கிறதுக்கு சான்ஸ் வந்துச்சு போல் ஹாய்னு சொல்ல, அப்புறம் இது யார் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க லின்னை பார்க்குறான். லின்னும் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி அவனை அப்படி லின் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு லின்னுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. சன்னும் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் இருக்க, நான் இவங்க ஆஃபீஸில் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ நான் உங்களுக்கு இன்டர்ன் அப்படின்னு சொல்ல, ஓ இன்டர்னா பரவாயில்ல, ஒரு இன்டர்னை கூட நீ இவ்வளோ கேஷுவலாக கூட்டிகிட்டு வந்திருக்கீல, நல்லதானு சொல்ல, ஆமாம் இவன் இன்டர்ன் தான்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, என் பேர் கிரிஷ், நான் பார்ட்னராக இருக்கேன், பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களோட, நீங்கள் ஒர்க் பண்ணுற அதே ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு நைஸ் டு மீட் யூன்னு 2 பேர் கை கொடுத்துக்கிறாங்க. அந்த கிரிஷ்க்கு கையை கொடுத்த உடனே அப்படியே சன்னுக்கு ஒரு மாதிரி முறைப்பாக இருக்குது. முறைச்சிக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்க, உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு இன்டர்னை கூட நீங்கள் இப்படி ஹாங்காங் வரைக்கும் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? சரி ஓகே, ட்ரிப்பு முடிஞ்சது, இதுக்கப்புறம் என்ன பிளானு, கிளம்ப போகிறீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் இன்னொரு 2 டேஸ் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சன் சொல்கிறான். ஓ அப்படியா, நானும் அதே பிளானிங்கில் தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாளைக்கு என்ன பிளானு, நாளைக்கு எல்லாம் வெளியே ஒன்றா போகலாமான்னு சொல்லி கேட்க, சரி ஓகே போகலான்னு சொல்லி சன் சொல்லிடுறான். பட் நம்ம லின்னுக்கு அது பிடிக்கல, மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் மெட்ரோவில் போகிறது, ஒன்றா சுற்றுறதுன்னு சொல்லி ட்ராவலிங் அப்படியே போயிட்டுருக்கு நைட்டு ஃபுல்லாக. மார்னிங்கும் சரி கிரிஷோடு சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றி பார்த்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கிரிஷை எப்படிலாம் கழட்டி விட முடியும்னு ட்ரை பண்ணி அங்கங்கே கழட்டி விட்டுட்டே இருக்க, அவனை விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்களா, அவங்க கூட வந்தால் என்னால் ஓடவே முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரான் கிரிஷ். அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போய் அங்கே அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் மௌத்த பார்த்துக்கிட்டே இருக்க, கிரிஷ் இதை நோட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சரி அடுத்த பிளான் என்ன, பசிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி கிரிஷ் சொல்ல, எங்களுக்கு பசிக்கல, இப்போ தான் சாப்பிட்டோம், அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நல்லாயிருக்கும், நீ வேணா போய் சாப்பிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி சன் சொல்ல, சரி ஓகே நான் போகிறேன். அப்புறம் கிரிஷை அப்படியே சாப்பிட்றதுக்காக அந்த ரூட் சொல்கிறதுக்காக சன் நிற்கிறான். உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டா, உங்கள் 2 பேரும் பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு. பார்த்து லின் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், வேறு யாராவது திருடிட்டு போகிறக்குள்ளே உன் மனசில் இருக்கிறது சீக்கிரமாக சொல்லு, அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, கண்டிப்பாக சொல்கிறேங்கிற மாதிரி சன் கிரிஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு வந்த மாதிரி சும்மா சுற்றி போகிறது, ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறது, கிஸ் பண்ணுறதுன்னு க்யூட்டாக அப்படியே இந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக ரூமுக்கும் வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே அவன் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்து ஐம் சாரின்னு சொல்லி சன் சொல்ல, எதுக்கு சாரி கேட்குறீங்க, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லாதது தான், நான் ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட்னு உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேன்ல, அதுக்கு தான் சாரின்னு சொல்கிறான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி உங்கள் மேலே எனக்கு கோவமும் இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா தான் நானும் விளையாண்டேன். எப்போ இருந்து இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவன் கேட்க, ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறான். அட பாவி, என்னை ஏமாத்திட்டில, கண்டிப்பாக உனக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வரான். இவன் க்ளோஸாக வர அப்படியே ஒரு மாதிரி இருக்குது லின்னுக்கு. அவனும் அப்படியே கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே லின்னு ஃபேஸுக்கிட்ட போக, ஒரு நிமிஷம் பிசான், நீங்கள் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுங்களேன், நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு போகணும், ஸோ அதனால் போய் முதல்ல குளிங்கன்னு சொல்லி ஒரு வழியாக அவனை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணுறான். இவன் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது சன்னுக்கு. அவனை பார்த்துட்டு சரி ஓகே முதல்ல நான் அவனை ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி அவனை பார்க்க, ப்ளீஸ்னு சன்னு சொல்ல, அது வந்து நீங்கள் முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிடுறான். சரி ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹக் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சன் அப்படியே டீல் அப்படின்னு சொல்லி குளிக்க போயிட்டான். அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக அவன் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது லின்னுக்கு. சரி ஓகே அவன் போயிட்டான், நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக இவனோட ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணுறாங்க. அதாவது வீடியோ காலில் ஃபஸ்ட்டு ஒரு சீன் பார்த்தோம்ல, அந்த சீனோட ப்ரீஃப் தான் இப்போ நடக்க போகுது. ஃபோன் பண்ணோன்னே, லின் என்னாச்சு லின், எப்படி நீ தனியாக அங்கே இருக்க, உன் கூட யார் இருக்கா, ஜல்தீஷ் இங்கே இருக்காருன்னு சொல்லி மாற்றி அவங்க கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க, பேசாமல் இருங்க, நான் வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், பிரச்சனை இல்லை, நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஹோட்டலில் தனியாக தான் இருக்கியா, ஹோட்டல் உனக்கு பிடிச்சிருக்கா, எப்படிடா இருக்கேன்னு சொல்லி அப்படியே இங்கே மாற்றி 2 பேரும் கவலைப்பட, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறத நிறுத்துங்க, நான் இங்கே நல்லா இருக்கேன். சரி உங்க கூட யார் இருக்கா,
அது என் கூட இல்லையே, நான் தனியாக தான் இருக்கேன். லின், ஐயோ பாவம் லின், நீ தனியாக இருக்கியா? உன் கூட யாராவது இருந்தால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும்ல. அடி பாவி, உனக்கு காசிப் பேசுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பின்னாடி கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு சன்னு வரான். ஏய் யாரோ ஒரு ரூமில் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கத்த, இல்லையே இங்கே யாருமே இல்லையே, இங்கே பாரு எங்கே இருக்காங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். உண்மையை நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன்னு சொல்ல, இங்கே யாருமே இல்லைன்னு சொல்ல, இல்லை நான் நானும் ஒருத்தரை பார்த்தேன், ஹேண்ட்ஸமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கேமராவை ரொட்டேட் பண்ணுறா, அப்போ தான் நம்புவோம், உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இங்கே யாருமே இல்லை, இங்கே பாருன்னு சொல்லி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க, இல்லை நான் உண்மையாகவே ஒருத்தரை பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட்ஸமாக அங்கே இருந்த மாதிரி இருந்தது, உண்மையை சொல்லுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2லாம் கத்திக்கிட்டே இருக்க, அடுத்து இங்கே அப்படியே மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே அங்கே அப்படியே சன் இவனை பார்த்துட்டு இருக்கான். சரி உங்களுக்கு ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு? போரிங்காக இருக்குது எப்பயும் போல். சரிம்மா சரியாகவே இல்லை, நீ எப்போ வருவ? சீக்கிரமாக வந்துருன்னு சொல்ல, சரி சீக்கிரமாக வந்துடும், நீ சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுறா, அப்போ தானே ஜாலியாக இருக்குன்னு அவங்க பேசிகிட்டே இருக்க, சன் அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்து அங்கே இருக்கிற நம்ம லின்னோட அப்படியே காலில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிஸ் இப்படியே விட்டான் இவன் அவ்வளோதான், நம்மளை வேறு வழிக்கு கூட்டிகிட்டு போயிடுவான்னு. எனக்கு தூக்கம் வருது, முதல்ல நான் ஃபோனை கட் பண்ணட்டா? ஓகே சீக்கிரம் பார்க்கலாம் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான். பீசான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஷாக்காக அவன் கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா உன்னை ஹக் பண்ணான்னு ட்ரை பண்ணேன்னு சொல்லி அப்படியே பின்னாடி போய் உட்காந்து அவனை பின்னாடி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ குளிச்சுட்டு வந்தனே ஹக் பண்ணுன்னு சொன்னேன், ஸோ அதனால தான் நான் ஹக் பண்ணுறக்காக வந்தேன்னு சொல்ல அவன் கையிலே ஒரு தட்டுறான். சரி ஓகே என் ஃப்ரெண்டு மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிலின்னு சொல்ல, எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ போய் சொல்கிற? எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உண்மையை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ சொன்னால் பிரச்சனை ஆயிரும், பின்னாடி சொல்லிக்கலாம். ஸோ சொன்னதுக்கப்புறமும் பிரச்சனை வரும், அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் அப்படியே சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவங்க கோவப்படுவாங்க தான், என்ன பண்ணுறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணலான்னு சன் போக, சன் முதல்ல கவர் பண்ணுங்க ட்ரெஸ்லாம், இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே ட்ரெஸ் எடுத்து மேலே போட ட்ரை பண்ணுறான். இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஸோ அதனால தான் நான் ட்ரெஸ் இப்படி இல்லாமல் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் ஹக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். இவனுக்கு அந்த ஹக்கிங் மூமெண்ட்டு பிடிக்கல போல், ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறான். முதல்ல நானும் போய் குளிச்சுட்டு வரவான்னு சொல்லி டக்குன்னு எழுந்திருக்கேன், அவனை பிடிச்சி அப்படியே பேக் சைடில் ஹக் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி அவன் காலத்தில் அப்படியே அவனோட ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, பீசான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுவான்னு சொல்லி அவன் காலை எடுத்து அப்படியே திருப்பி அவனை அப்படியே முகத்துக்கு நேராக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அது வந்து நான் வந்துன்னு ஆரம்பிக்கிறான். நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல, அது வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, கரெக்டாக யோகிட்டேருந்து ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் ஃபோன் வருது, நான் அப்புறமா கூட பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நீங்கள் இது கேட்டிங்களே, என்ன கேட்டீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சன்கிட்ட கேட்க, நான் உனக்கு ஒரு கிஸ் பண்ணவான்னு கேட்டேன்னு சொல்ல, என்னது கிஸ்ஸா? ஃபஸ்ட்டு புரியலங்க, காது கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அது கிஸ்ஸுங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. கிஸ்ஸான்னு சொல்லி ஷாக்காக, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சன் சொல்ல, விருப்பம் இல்லைன்னு இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, நீங்கள் வேணால் கண்ணு முடிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கிஸ் பண்ணும்போது என் ஃபேஸு ஃபன்னியாக இருந்தால் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஸோ கண்ணை மூடுங்க நான் தரேன்னு சொல்லி கண்ணை மூட சொல்கிறான். சன்னும் கண்ணை மூடவும் அவன்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸை உண்மையாகவே காமெடியாக வச்சுட்டு கிட்ட போகிறான். இவனுக்கே இவன் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும் போல். சரி வேணாம், நம்ம 2 பேரும் கண்ணு மூடிட்டு கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி கண்ணு மூடிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு போக அப்படியே ஸ்லிப் ஆகி லின்னு கீழே விட, லின்னை பிடிக்கிறதுக்காக சன்னு விழன்னு 2 பேரும் கீழே விழுந்து கிடக்குறானுங்க. ஒரு கிஸ்ஸுக்கே 3 எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அடுத்து நீ மேட்ரெலாம் எப்போ நடக்கும்னே தெரியல. ஃபஸ்ட் எபிசோட்லேயே பிக் ட்ராகனில் 2 பேரும் மேட்ரை முடிச்சுட்டு தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த எபிசோடு 3 எபிசோடு வரைக்கும் வந்துச்சு, இன்னும் ஒரு கிஸ்ஸு கூட நடக்கலை. 2 பேரும் ஸ்லிப்பாகி கீழே விழ சன் கேட்குறா லின்கிட்ட, உனக்கு எதோ அடிப்படிச்சான்னு. இல்லைன்னு சொல்லி அவன் சிரிக்க, ஒரு வழியாக ஹாங்காங்லேருந்து தாய்லாந்துக்கும் வந்துட்டாங்க. ஸோ பேங்காக்கு ரீச் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக அப்படியே எல்லாரும் அந்த டிசைனர் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சாம் ஒரு டிசைன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு பிம், நீ ஒர்க் பண்ணியடா, ரொம்ப அழகாக இருக்குடா, எவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் கூட நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினச்சி எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி நல்ல டிசைனாக பண்ணி கொடுன்னு சொல்லி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு அப்படியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து பாருடா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல, இங்கே நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லி, நீ வேலையே பண்ண மாட்டேன், எப்போ பார்த்தாலும் யூஸ்லெஸ் மாதிரி தான் இருப்பேன், நீ என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து வந்து பார்க்க
பார்க்குறான். இந்த டிசைனை நீயா பண்ண? ஆமாம், இங்கே பண்ண டைம் இல்லை, நான் வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல நம்பவே முடியலையே. சரி உன் டிசைன் என்னாச்சு? என் டிசைன் எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் முடிக்கவே இல்லைன்னு சொல்ல உனக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லி சாம் எஞ்சி அப்படியே அங்கே இருக்க யோவோட தலையில் கை வச்சு பார்க்குறான். அவன் தலையை தொட்ட உடனே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இல்லையே, உன்னை பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்கிறியான்னு சொல்ல போடா நான் டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் டாய்லெட் போயிட்டான். இவன் சும்மா வாயில் மட்டும்தான் வடை சுடுவான், இவன்லாம் வேறு வேலைக்கெலாம் ஆக மாட்டான், இவன் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டான் பாருன்னு யோவை பற்றி அப்படியே சாம் பிம் கிட்ட சொல்ல அவனால் கரெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் அவன் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அம்மாவா அப்படின்னு சாம் கேட்க சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் பிம் போயிடுறா. அடுத்து ஒரு வழியாக ஹாங்காங் ட்ரிப்பை முடிச்சுட்டு 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க பேங்காக் வர்றதுக்காக. அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டுருக்க உனக்கு ஒரு மேஜிக் காட்டவா அப்படின்னு சொல்லி சன் சொல்கிறான். மேஜிக்கா? என்ன மேஜிக்னு சொல்லி இல்லைன்னு கேட்க ஒரு டிஷ்யூ எடுத்து அப்படியே கையில் சுருட்டி வைக்கிறான். இப்போ இதை பார்த்துட்டே இரு, இது என்ன மாற போகுதுன்னு பாருன்னு சொல்லி டக்குன்னு கையை ஓப்பன் பண்ண அதுலேருந்து அழகாக ஒரு டாலர், ஒரு ரிங்கு மாதிரி ஒரு செயின்குள்ளே போட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. வாவ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அந்த 2 ரிங்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது சன்னும் 3 இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மீனிங் வந்து சன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்ட இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது அவனுக்காகவே நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி வாங்கினேன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்க அதை வாங்கிட்டு லின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் லின் அவன்கிட்ட கேட்குறான் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேருன்னு சொல்லி. அது வந்துன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராங்க. செம்ம க்ளோஸில் அப்படியே கிஸ் பண்ணுற பொசிஷனுக்கு வந்தாச்சு. 2 பேரும் அவங்களையே மறந்துட்டு கிஸ் பண்ணலான்னு போக அதுக்குள்ளே ஒரு பையன் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணுமா தண்ணி எதுவும் வேணுமான்னு வந்து அடுப்பாயிடுச்சு. இல்லை வேணாம் தேங்க்ஸ்னு சொல்லி அவனை அந்த பக்கம் அனுப்ப கரெக்டாக வந்து கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே சன் இருக்க கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்களாம் 2 பேரும். ஸோ அப்படியே கேஷுவலாக 2 பேரும் எதுவுமே பேசாத மாதிரி இருக்க நீ எதுவும் கிட்ட கேட்டியே என்ன கேட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே சன் கேட்குறான். அது வந்து நான் வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிஃபிகேஷன் பண்ணுறாரு லின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் இன்னும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் டிசைட் பண்ணலான்னு சொல்ல எனக்கும் ஓகே தான். நம்மளோட ஜென்ரேஷன் கேப்பை பற்றி நீ எதுவும் ஃபீல் பண்ணுறியா? எனக்கும் உனக்கு ஒரு 8-9 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. நீ சின்ன பையன்தான், ஆனாலும் நான் பெரிய பையனாக இருந்தாலும் என் முகத்தெல்லாம் தொட்டுப்பாரு, நான் நல்லா கூலாக சாஃப்டாக தான் இருக்கேன். கரெக்டான்னு சொல்ல ஐயோ விடுங்க நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி நான் திங்க் பண்ணவும் கிடையாது. எனக்கு என்னமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் கடைசியாக என்ன டிசைட் பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் இதை வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சன்னும் சொல்லிட்டான். எல்லாமே ஓகே தான், உனக்கு என்ன பிடிச்சதோ அதே பண்ணிடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரை பற்றி வெளியே தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட், நான் ஒரு சாதாரண இன்டர்ன். ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு தெரிஞ்சால் அவங்கள பற்றி எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை பற்றி வெளியே எதுவும் தெரியாமல் இருக்கட்டும், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம சீக்கிரமாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே சொல்லிக்கலாம், அது வரைக்கும் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ், என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என்னை பற்றி கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சன் அவன் கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அப்புறம் லின் சுற்றி பார்த்துட்டு டக்குன்னு போய் சன்னோட கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண இந்த கிஸ்ஸை கொஞ்சம் கூட சன் எதிர்பார்க்கவே இல்லை. சன்னுக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுது. கன்னத்தை தொட்டு பார்த்துக்க இது ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் லின்னு. கன்னத்தை தொட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சன்னுக்கு. அவனை திரும்பி அப்படியே ஓரக்கண்ணில் சைட் அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியான மூடில் சார் இருக்கார். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்குது, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த பார்ட்டு பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.